பையனா பிறந்த பார், அப்பதான் உனக்கு தெரியும். நான் நாயா பூனையா பேயா கூட பொறப்பேன் தவிர பையனை மட்டும் பொறுக்கவே மாட்டேன். ஏன் பையனா பொறுக்கிறதுல ஒரு சாபம். ஒரு பையன் வேலைக்கே போகாம வீட்ல இருந்தானா என்ன நீ பொண்ணு மாதிரி வீட்லயே இருக்குன்னு சொல்ல வேண்டியது. இதுவே அந்த பையன் வேலைக்கு போனானா என்ன நீ சம்பாதிச்சத்தாரு பார்த்தாரு எந்த மொழிக்கு வீட்டுக்கு பார்த்தன்னு சொல்ல வேண்டியது. ஒரு பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃப் விழுந்து விழுந்து கவனிச்சா பொண்டாட்டி தாசன்னு சொல்ல வேண்டியது. அவங்க அம்மா சொல்ற பேச்செல்லாம் கேட்டு நடந்தானா அம்மா பையன்னு சொல்ல வேண்டியது. இதுவே லவ் பண்ற பொண்ணு உருகி உருகி லவ் பண்ணா இப்ப ஜெனரேஷன்ல டாக்ஸிக்னு சொல்றாங்க. இல்ல லவ் பண்ணவே இல்லன்னா என்ன உனக்கு லவ் பண்ணவே தெரியலன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போறாங்க. சிக்னல்ல ஒரு பொண்ணு ஒரு பையன் வண்டி அடிச்சுட்டா சாரி ப்ரோ அப்படி சொல்லிட்டு ஈஸியா போயிடுவாங்க. ஆனா இதுவே அந்த பையன் அந்த பொண்ணு வண்டி அடிச்சுட்டா அங்க இருக்க பப்ளிக்லாம் சேர்ந்து அவனை உண்டிலன்னு ஆக்கிடுவாங்க. ஒரு பையன் பிறக்கும் போதே ஒரு பையனா இதெல்லாம் பண்ணும் அதெல்லாம் பண்ணும் சொல்லிட்டு ஒரு பவுண்டரி செட் பண்றாங்க. அதை அச்சீவ் பண்ண அவன் ஓடி ஓடி இந்த வீட்டுக்காக உழைச்சு உழைச்சு எவ்வளவுதான் பண்ணாலும் கடைசியா என்ன நீ இவ்வளவுதான் பண்ற அப்படின்னு ஈஸியா சொல்ல வேண்டியது. பையனா பொறுக்கிறதுலாம் ஒரு சாபம். பாவமே நீங்க.